தமிழில் தொன்மையான நூல் அப்படின்னு நம்ம எதெல்லாம் சொல்லுவோம் அப்படின்றதையும் அதோட எண்ணிக்கை என்ன அப்படின்றதையும் தான் பார்க்குறோம். இதில் யூனிட் 8க்கான ஒரு கொஸ்டினும் இருக்குது. சரி, இதுக்கு போயிடலாம். மொத்தம் எண்ணிக்கை 41. சரி, என்னென்ன நூல் இருக்குது? ஒரு வேளை இந்த 41 கவுண்டிங் உங்களுக்கு ஏதோ ஒரு கன்ஃபியூஷன் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த நூலை நம்ம எண்ணியே இந்த கவுண்டிங்கை சொல்லிடலாம். எப்படின்னா, இதை நம்ம கேட்டகரி வைஸ் நான் அப்படி தான் பிரித்து படித்தேன். நான் அப்படியே கூட உங்களுக்கு சொல்கிறேன். நமக்கு தமிழ்னாலே என்னது, இலக்கணம் இருக்கும், இலக்கியம் இருக்கும். கரெக்டாக? இப்போ இலக்கணத்துக்கு ஒரு நூல் கொடுக்கணுமா? தொல்காப்பியத்தை கொடுத்துருங்க. நமக்கு அதுதான் தெரியும். நம்ம அகத்தியம் நினைப்போம், ஆனால் தொல்காப்பியம் தான் நமக்கு கிடச்சிருக்கு, அதனால் அதை போட்டுக்கோங்க. இப்போ இலக்கியம்னு எடுத்துக்கிட்டாலே 18 நூல் இருக்குது. இப்போ 18 பார்த்துக்கோங்க. 18 மேல் கணக்கு அப்படின்றது, அப்புறம் 18 கீழ்கணக்கு, அதில் ஒரு 18 நூல் இருக்குது. இப்போ இலக்கணம் முடிஞ்சிருச்சு, இலக்கியம் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் என்ன கேட்டகரியில் இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? காப்பியம். இப்போ காப்பியத்தில் சிலப்பதிகாரம், மணிமேகலை, ஒன்று இதுவும் பழமையானது தாங்க. நம்ம நினைப்போம் இப்போ வந்திருக்குமோ அப்படின்னு. இல்லை, இதுவும் பழைய கேட்டகரியில் தான் போகுது. அடுத்து இப்போ என்ன தான் இவ்வளோ இருந்தாலும் இப்போ இருக்க நம்ம இதெல்லாம் படிக்க முடியுதா? உரை அப்படின்ற ஒன்றும் வேணும்ல. இலக்கணம், இலக்கியம், காப்பியம் என்ன இருந்தாலும் அதுக்கெல்லாம் நமக்கு உரை வேணும். இப்போ உரை அப்படின்றதுலையும் பழமையான உரை எது அப்படின்னா இறையனார் அகப்பொருள் உரை. இது ஒரு கேள்வி. பழமையான உரை எது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. அதுக்கு ஆன்சர் இறையனார் அகப்பொருள் உரை. இப்போ கடைசியாக இந்த முத்தொள்ளாயிரம். இந்த முத்தொள்ளாயிரத்துலையும் யூனிட் 8ல் கொஸ்டின் இருக்குது. சேர சோழ பாண்டியர்களை பேசக்கூடிய ஒரு ஏன்ஷியன் டெக்ஸ்ட் எது அப்படின்னா அது முத்தொள்ளாயிரம். இப்போ நமக்கு நிறையா இருக்கலாம், சேர சோழ பாண்டியர்களை பற்றி பேசலாம். இப்போ 3 பேரை பற்றியுமே பேசுகிற பழமையான தொன்மையான நூல், தமிழ் நூல் எது அப்படின்னு கேட்டால் நம்ம கண்டிப்பாக முத்தொள்ளாயிரத்தை தான் போடணும். போன வீடியோவில் முடியரசன் அவர் முடிச்சிருந்தோம். அதுக்கடுத்து யாரையாவது பார்க்கலாம் அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா 15 ஆளுமைகள் நமக்கு இருக்காங்க. அவங்கள படிச்சிட்டோம் அப்படின்னா ஒரு 15 கேள்விகள் நமக்கு அதிலேருந்து வரும். அது கடல் மாதிரி தான் இருக்குது. நமக்கு இதெல்லாம் எதுக்கு உதவும் அப்படின்னா இதுதான் கேட்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. இப்போ சிலபஸும் மாறிடுச்சு. நம்ம இதை எலிமினேஷனுக்காக பயன்படுத்திக்கலாம். ஒரு 4 ஆப்ஷன் கொடுக்குறாங்கன்னா நமக்கு அதில் ஒரு ஆப்ஷன் நூல், 2 ஆப்ஷன் நூல் தெரிஞ்சிருக்குன்னு வச்சுக்கோங்க. இது கண்டிப்பாக தெரியும்டா முடியரசன் தான், இது கண்டிப்பாக தாராபாரதி தான் அப்படின்னு தெரிஞ்சிட்டாலே மிச்சம் 2 வச்சு ஓரளவுக்கு நம்மளால் கெஸ் பண்ண முடியும். ஷார்ட்ஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நிமிஷமோ அரை செகண்டோ தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக நமக்கு நினைவு இருக்கும் ஷார்ட்கட் போடுறப்போ. அதனால் உங்களுக்கு இது அதுக்கப்புறம் யாரை பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிருந்தேன். உங்களுக்கு யாரை பார்க்கலாம் அப்படின்னு தோணுதோ கண்டிப்பாக சொல்லுங்கள். சார் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.